பிரைஸ்லாட் பிரதர். காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். தம்பிக்கு விசா கிடைக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கங்கன்னு சொல்லி விசா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பணத்தை ஏற்பாடு பண்ணி விசாக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். விசா கையில் கிடச்சிருச்சுங்க பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் ப்ரேயர் பண்ணதுக்கு. விசா பையன் கையில் விசா வந்துருச்சு 1 வருஷத்துக்கு. ஃபஸ்ட்டு இப்போ 9 மாதத்துக்கு, அப்புறம் 3 மாதம் இருந்து அப்புறம் ரெனியூல் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. விசா கையில் கிடச்சிச்சுங்க பிரதர். அதுபோல் அவனுக்கு வேலை இல்லாமல் இருந்தேன், அவனுக்கு இப்போ ஒரு வேலை கிடச்சிருக்கு பிரதர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரும் வேத வார்த்தையானது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அன்புடையவராயிருக்கிறார், அன்பு செலுத்துகிறார் என்று மட்டும் வேதம் சொல்லவில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பி வைத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் அன்பாயிருக்கிறார் என்பது உண்மையானால் அன்பை விட விலையேற பெற்றது எதுவும் உலகத்தில் இருக்க முடியாது. எனவே நம்மிடமிருந்து வெளிப்படும் அன்பு மட்டுமே நம்மை தேவனோடு இணைக்கிறது என்று சொல்ல முடியும். அதாவது நம்முடைய தேவ சாயலை அது உறுதிப்படுத்துகிறது. அன்பு என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் கண்களுக்கு முன் கல்வாரியை கொண்டு வர வேண்டும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கல்வாரியில் நம்முடைய பாவங்கள் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டன. அவருடைய நீதி நமக்கு வழங்கப்பட்டது. தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம் என்று அதே அதிகாரத்திலே வசனம் 10-11 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பின் ஊற்று தேவன். நாம் தேவனையோ அல்லது நம்முடைய அயலாரையோ நேசிக்கிறோம் என்றால் தேவ அன்பு நம்மில் செயல்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5:5 வாசிக்கிறோம். தேவனால் கொடுக்கப்படும் எல்லா கிருபைகளும் அன்பே பிரதானமானது என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எல்லா கிருபைகளிலும் மீண்டும் சொல்கிறேன், அன்பே பிரதானமானது. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது என்று பவுல் சீனாய் மலையில் வழங்கப்பட்ட 613 கற்பனைகளுமே அன்பை அடிப்படையாய் கொண்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் அன்புதான் புதிய கட்டளையாக இயேசுவால் வழங்கப்பட்டது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று யோவான் எழுதுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்பதை பார்த்து, உபவாசிப்பதை பார்த்து, ஊழியங்கள் செய்வதை பார்த்து நம்மை உலகம் இயேசுவின் சீசர்களாக அறிந்து கொள்ளாது. நம்மிடத்திலிருந்து கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுகிறதா என்பதை உலகம் கவனிக்கும். கிறிஸ்தவர்களாகிய நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு சான்றாக விளங்குகிறது நம்முடைய அன்புதான். பிரியமானவர்களை, நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் என்று 1 யோவான் 3:14 வாசிக்கிறோம்.
பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணத்தினாலே எந்த கற்பனை பிரதானமானது என்ற கேள்விக்கு இயேசு இவ்விதமாக அவர் பதில் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, இரண்டாவது பிரதான கற்பனையில் உன்னிடத்தில் அன்பு கூறுகிற என்று மூன்றாவது கற்பனை உள்ளடங்கி இருக்கிறது என்பதை கவனியுங்கள். ஏனென்றால் தன்னைத்தானே நேசிக்காத ஒருவன் மற்றவர்களை நேசிக்க மாட்டான். நாம் பிதாவின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நமக்காகவே இயேசு கல்வாரியில் மரித்தார். நமக்குள் ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். எனவே நம்மேல் நாம் அன்பு செலுத்துவது தவறில்லை. நம்மையே நாம் நேசிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, அன்பு பிரதானமானதாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். உங்கள் உற்றார், உறவினர்கள், அயலார்கள் எல்லோரிடத்திலும் நீங்கள் அன்பு கூற பழகி கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை இதை கொண்டு நாம் சோதித்து பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் கிறிஸ்துவின் பிள்ளையா இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களை, கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன் அவன் அன்புள்ளவனாக இருக்கிறான். அவன் மற்றவர்களை நேசிக்கிறான், மற்றவர்களை அவன் மன்னிக்கிறான். தன்னை நேசிப்பது போலவே அவன் பிறரையும் நேசிக்கிறவனாக அவன் காணப்படுவானாம். நிச்சயமாகவே நீங்கள் தேவனுடைய சீஷர்கள் என்று அறியப்படும்படி நீங்கள் மற்றவர்களை நேசிக்க பழகி கொள்ளுங்கள். இதன் மூலமாக நிச்சயமாகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். நிச்சயமாக நாம் வேத கற்பனைகளை கை கொள்ளாமல் தேவனிடத்தில் ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கென்று நம்முடைய ஆண்டவராக இயேசு என்னும் கற்பனைகளில் பிரதானமானது அன்பு என்பதை இந்த காலை வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி ராஜா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற அமராஜா உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தை போகிற இடத்திலெல்லாம் நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமையும், உம்முடைய கிருபையும் அதிகமாய் ஊற்றப்படட்டும் அப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லும் என் தெய்வமே. இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி ராஜா. நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அன்பை குறித்து அப்பா நீர் பேசினீர், உமக்கு நன்றி. ஒருவேளை இந்த காலை வேளையிலும் ராஜா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அமராஜேசப்பா இந்த அன்பு குறைவுபட்டு இருக்கும் என்று சொன்னார். இந்த நாளிலும் என் தேவன் அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த அன்பை நீர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அதிகாலை ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நேசிக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய சத்தத்தை, உம்முடைய வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் அப்பா நோக்கமாயிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை நீர் ஆராய்ந்து அறிகிறீர் சுவாமி. அவர்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்துகிறீர் அப்பா. உம்முடைய வார்த்தையை உட்கொள்ளுகிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் நடத்துகிறீர். பலவீனங்களை நீக்கி போடுகிறீர், வியாதிகளை நீக்குகிறீர் சுவாமி. காரணம் உம்முடைய வார்த்தை. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறார், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் அவர் உயர்த்துவார். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர் அவர். ஹல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் அவன் வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசப்பா, ஹல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னவரே, உங்கள் நாமத்தை அப்பா அறிந்திருக்கிற, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, உம்முடைய நாமத்துக்கு ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். தேவ கிருபையானது இந்த காலை வேளை அதிகமாய் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. உயர்ந்தவரே, மகா பெரியவரே, உன்னதரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்கள் யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், மனுஷரில் இதுவரை யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற எங்கள் உன்னதமான பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டு ராஜா. உங்க நாமத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா உயர்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் அற்புதமாய் நடத்துவீராக சுவாமி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாராம். ஹல்லேலூயா. எசப்பா, ஹல்லேலூயா. ஜனங்களை அவர் மீட்டெடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகத்துவம் பயங்கரமான உம்முடைய நாமத்துக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தை அவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறார். அவருடைய வலதுகரம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளை நீர் அறிந்து ஆராய்ந்து பிள்ளைகளுடைய தேவைகளை என் தேவன் அப்பா நீர் செய்து தருவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒருவரையும் கைவிடாதவர், கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற என் ஆண்டவர் அப்பா நீங்க அமராஜா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் அவர்கள் மேல் காணக்கூடிய அத்தனை அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் என் இயேசு நீர் உம்முடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக. ஆமராஜா இயேசப்பா, அற்புதம் நடக்கவில்லையே, தாமதம் உண்டாகிறதே, என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காதா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை என் தேவன் நீர் செய்வீராக ராஜா. எஸ்டர்டே நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும் என்று சொல்லப்பட்டுகிறது. கர்த்தராகிய தேவன் ஹல்லேலூயா ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர். அவர் தம்முடைய வழியை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவாராம். தம்முடைய கிரியைகளை அவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் தெரிய பண்ணுவாராம். காரணம், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் எப்பொழுதும் அவர் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிராராம். அவர் அன்புள்ள தேவன், நமக்கு அன்பை வெளிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக, நம்முடைய தேவன் நம்மேல் வைத்த அந்த அளவில்லாத அன்பு நிமித்தமாக தன் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகரை அவர் நமக்காக தந்தாரே. தன் சொந்த குமாரனையே அவர் தருவார் என்று சொன்னார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள், உங்கள் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை அவர் ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் கணவரை அவர் மீட்டுக் கொள்ளுவார், உங்கள் மனைவியை மீட்டுக் கொள்ளுவார். ரட்சிப்பு உங்கள் வீட்டுக்குள் உண்டாகும். காரணம், அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீடிய சாந்தமுள்ளவர், மிகுந்த கிருபை அளிக்கிறவர். ஆக அவர் தம்முடைய இரக்கத்தை காண்பிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் அதிகமாய் நேசிக்கிறவர், தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆக நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறாராம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற உண்மையில் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு
தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குவாராம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு அவர் இறங்குகிறாராம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் உடைய மனதுருக்கம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் அப்பா. கூப்பிடுகிற காக்கைக்கு கூட ஆகாரத்தை கொடுக்கிறவர், காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தாராம். எஸ் அப்பா, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தை நாடுகிற உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் என் இயேசு நீர் செய்து முடிப்பீராக ராஜா. அற்புதத்தை செய்வீராக ராஜா. பலவீனர்களை அற்புத சுகப்படுத்தி என் ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்துவீராக சுவாமி. பலவீனத்தில் பலனை என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் இது கொடுக்கணும் அப்பா. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தோடு இருக்கிற, மருத்துவமனையில் இருக்கிற, சுகவீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் இயேசுவின் வல்லமை இறங்கட்டும், சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். எசப்பா, உங்க தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும், அற்புத சுகம் உண்டாகணும். இப்பொழுது நான் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. கல்வாரி சிலுவையில நீர் எங்களுக்கு காண்பித்த அந்த அன்பு, அந்த அன்பினால் உருவான எசப்பா அந்த ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா இயேசுவே, சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மையாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே ஒவ்வொரு சரீரத்திலும் காணக்கூடிய பலவீனங்கள் மாறணும். ஹல்லேலூயா. சுகவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புத சுகம் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய, வெளிப்படக்கூடிய எந்த வியாதிகளும் மறைந்து போகட்டும். மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. படுக்கையை முழுவதும் மாற்றி போடும் என் ஆண்டவர். ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே. மருத்துவ ரிப்போர்ட்டுகள் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா ரிப்போர்ட்டுகள் இனி மாறட்டும் சுவாமி. சமாதானத்துக்கு ஏதுவான நல்ல ரிப்போர்ட்டுகள் பிள்ளைகளுக்கு உண்டாகணும். இயேசு அற்புதம் செய்தார் என்கிற சாட்சியை இயேசுவே நாங்கள் கேட்க பண்ணுவீராக சுவாமி. ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு சரீரங்களையும் தொடுவாராக. அபிஷேகமானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. ஏசப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அற்புதம் செய்கிறவர், ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் அப்பா. உன்னதமானவரே, நீர் மனதுருக்கத்தின் தேவன். இந்த நேரத்தில் உம்முடைய மனதுருக்கம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே. டயாலிசிஸில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இரத்தத்தில் காணக்கூடிய அப்பா எந்த பிரச்சனைகளும் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகட்டும் அப்பா. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த ஒரு வியாதியிலிருந்தும் என் இயேசு நீர் விடுதலையை கொடுப்பீராக. அற்புதத்தை செய்து அதிசயத்தை காண பண்ணுவீராக. கல்வாரி சிலுவையை இந்த காலையில வேளையில நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிக்கணும். எப்படிப்பட்ட வியாதியும் பலவீனமும் நீங்கி போகணும் அப்பா. உம்முடைய சரீரத்திலிருந்து உண்டாகிற அந்த காயங்கள் ஹல்லேலூயா இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகப்படுத்தட்டும். காய்ச்சல் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வலிப்பு நோயிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் அப்பா. கற்பத்தில் காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும் அப்பா. யூட்ரஸ்ல காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது மறைந்து போகட்டும் அப்பா. இயேசப்பா, சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் நீங்கி போகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. கால்கள் நடக்க முடியாத கால்களுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும் அப்பா. ஒரு புதிய பலன் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும் அப்பா. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலத்தையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே, இப்பொழுதே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய பலன், தன் குடும்பத்தை குறித்த, தன் பிள்ளைகளை குறித்ததான கவலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. பிள்ளைகளின் படிப்பை குறித்து ஹல்லேலூயா சிந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். நன்றி அப்பா. இயேசுவே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர் சுவாமி. நீங்க பிள்ளைகளுடைய முயற்சிகள் உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வேலை ஸ்தலங்களில் உயர்வுகளும் மேன்மைகளும் உண்டாகட்டும். இயேசுவே, நீதிமான் விரும்புகிற காரியத்தை அவனுக்கு செய்கிறவர் சுவாமி. நீங்க
பரிசுத்தமுள்ள தெய்வமே, உங்க நாமத்தை துதிக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற மனுபுத்திரர்கள் உண்டோ என்று சொல்லி உங்களுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற அந்த அதிகாலை வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய கண்கள், உங்களுடைய பார்வை விழட்டும், அற்புதம் நடக்கட்டும் இயேசப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கு மேலானவர் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் ஹல்லேலூயா இயேசப்பா, கர்த்தர் தம்முடைய சித்தமானதை எல்லாம் அவர் செய்வார். அவர் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையில் இருந்து அவர் புறப்பட பண்ணுகிறார். வல்லமையுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, இந்த அதிகாலை வேளையிலும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களே, வேதம் சொல்லுகிறது அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, அவரை துதியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனில் இருந்து இந்த காலை வேளையில் உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கைகளை பலப்படுத்துவீராக. தள்ளாடுகிற முழங்கால்கள் இப்பொழுது நிமிர பண்ணட்டும் அப்பா. துறைத்தனங்களிலும் அதிகாரங்களும் இப்பொழுது விலகி போகட்டும். எப்படிப்பட்ட பொல்லாப்புகளும் எப்படிப்பட்ட சத்துருவின் தந்திரங்களும் பிசாசின் போராட்டங்கள், பில்லிசூனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள், மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாம் இந்த காலை வேளையில விழுந்து போகட்டும். எதுவும் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. சமாதானத்தை நான் பேசுகிறேன் ஏசப்பா. நீர் சிலுவையில இரத்தம் சிந்தி சமாதானத்தை கொடுத்திருக்கிறீரே. நீர் சம்பாதித்த அந்த சமாதானத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் நான் பேசுகிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், சந்தோஷமான நாளாக இருக்கட்டும், சமாதானம் நிறைந்த வெற்றியுள்ள நாளாக இருக்கட்டும். ஜெய கிறிஸ்து இயேசு பிள்ளைகளோடு இருந்து அப்பா நீர் வழி நடத்தணும் அப்பா. கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கணும். உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் உயர்வும் மேன்மும் 100 மடங்கான ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்பா நித்திய மகிழ்ச்சி தங்கணும், சஞ்சலமும் தவிப்பும் விலகி போகட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நீங்க சொன்னீங்க, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகி இருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஹல்லேலூயா இயேசப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நன்றி இயேசுவே. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவ சமாதானம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். தேவ ஆசீர்வாதம் பிள்ளைகளை நிரப்பட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலே இந்த வார்த்தை கிட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.